குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலேஜோட செகண்ட் இயரோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு ஃபன்னியஸ்டான விஷயத்தை எப்படி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய், ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. சரிங்க, நான் எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா நாங்கள் சிரிக்கணும். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து போய் வீடியோ எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோ பாருங்க. அங்கே நானும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. பார்ட் 2 இது. மறந்துட்டேன். காலையிலையா? சும்மா ஒரு 6 மாசமா. எதுக்கு இந்த அவசரம்? பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. அவரு பேசிட்டு இருக்காரு. இப்போ உள்ள போயிட்டு நாங்க விளையாட கண்டினியூ பண்றோம். A few moments later. ஸ்கூல்ல போறானா? ஃபன்னியஸ்டான ஒரு ஆன் பண்ணி எனக்கு ஸ்கூலில் ரொம்ப ஒரு ஃபன்னியஸ்டான ஒரு ரொம்ப மாதிரி அட்டாக் ஆச்சு. ஆறு மேலாம் இல்லை, ஆறு மேலாம் இல்லை, இங்கிலீஷ் டீச்சர் தான் இல்லை, மேடம். மேடம் நான் நினைச்சேன் மேடம் இங்கிலீஷ் டீச்சர் 9th லெவலில் அந்த மேடம் அந்த மேடம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வரவங்க? தமிழ் சப்ஜெக்ட். தமிழ் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயாமா இருந்தாரு. 12th படித்தேன். 12th படிச்சுட்டு இருக்கும்போது அதனால நான் எப்போவுமே எழுத மாட்டேன். அதாவது விஷயம் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் சுத்தமாக எழுதிட்டு போகல, ஏதோ ஒன்று எழுதிட்டு இல்லாட்டி மட்டும் சேர் போய் சென்ட பண்ணிக்கிறீங்க, ஜெய் எழுதிட்டு போயிருக்கீங்க. டீச்சருக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கேன். பட்ட பகலுக்கே பங்குனி லவ் லெட்டர் எழுதிருக்கேன். இப்போதான் என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு எழுதலை. இது முக்கி போட சொன்னாங்க. எங்கள் பாய்ஸ் நாங்கள் உட்காந்து என்ன போட சொன்னாங்க? முக்கி போட. முக்கி இல்லை. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. நாங்கள் உட்காந்து ஒரு 100 போட்டோம். 100 போடணும். 100 போட்டீங்க. 100லாம் போடலை. நான் போட்டது ஒரு 50 40 தான். முட்டியா கை முட்டியா? டோப்பு காரணம் போட்டவனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு என்னச்சு இந்த மாதிரி பொண்ணு. எந்த மாதிரி பொண்ணு? அது வந்து அழகான பொண்ணு. அழகான பொண்ணு. என்னச்சு இந்த மாதிரி நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு. சரின்னு சொன்னா அந்த மேமு அந்த மேமு சரி சொன்னவனே சரி நான் முக்கி போட்டேன். முக்கி போட்டீங்க? யாரை போட்டேன்? அவங்க மேம் வந்தாங்க. அதனால தான் நாங்கள் இந்த பக்கத்து திரும்பிக்கிட்டோம். சரிங்களா, நீங்கள் வந்து எதோடாதீங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. நான் என்ன பண்ண, அந்த மேம் வந்து முக்கி போட சொன்னாங்க. நானும் சொல்லிட்டு முக்கி போட்டேன். போட்டு முடிச்சுட்டு நான் போட்டது 40 முக்கி. அந்த மேம் கண்டுபிடிச்சிருச்சு அதை. 40 முக்கி. அந்த பிள்ளைக்கும் கேட்குது இந்த மாதிரி அவன் முக்கி கரெக்டாக போட்டானா அப்படின்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும்? என்கிட்ட பேசலை, அது மேம்கிட்ட தான் சொல்லிச்சு. நீ வந்து மேமுக்கு அம்பு ஊட்டியா அந்த பொண்ணுக்கு அம்பு ஊட்டியா? நான் மேமுக்கு தான் போட்டேன். பார்த்தீங்களா? தமிழ் டீச்சருக்கு அம்பு விட்டுருக்கிறியா? அவங்க வந்து பாடம் நடத்திருப்பாங்க, அம்பு விட்டுருக்கிறியா? இருங்க சொல்கிறேன். நானும் பாய்ஸ்லாம் போயிட்டு நாங்கள் பாய்ஸ் ஒர்க் பண்ணோம். நாங்கள் போய் உட்காந்துட்டு நான் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சு படிக்கிற ஃபஸ்ட்டு பெஞ்ச் போடுறீங்க. அம்பு வேகமாக தான் விட்டு. அம்பு வேகமாக விட்டு. சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மேமு கரெக்டாக என்னை பார்த்துச்சு. என்னடா மது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே
சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த லவ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, பிரதீப் சங்கர் ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது அப்புறம் என்ன நீயும் டீச்சர் செல்ல மாட்டீங்களா? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீயும் டீச்சர் செல்ல மாட்டீங்க. செல்லுலாம் மாட்டிக்கல. இது ஆமா டிராகன் படம் வந்துச்சா? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு டிராகன் படம்லாம் இல்லை, அது இப்போ அப்ப என்ன படம் வந்துச்சு? சொல்லிட்டு லவ் டுடே. ஓ லவ் டுடே. சரின்னு சொல்லிட்டு அந்த மேம் எதை நினச்சி கேட்டான்னு தெரியல, ஆனால் எனக்கு தப்பாக இருந்துச்சு. என்னை ஏமாத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவன் மேம் கேட்டதே வேற. என்னையவே பதம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு அந்த டீச்சர் உடனே மேம் பதம் பார்ப்பதெல்லாம் என்ன மேம் அப்படிங்க. இது பதம் பார்ப்பது என்பது பதத்தை பார்ப்பது அப்படின்னு நீ சொல்லிட்ட. என்ன வந்துட்டு சீன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு நான் புரிஞ்சிட்டேன். ஐயோ நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. அந்த மேம் புரிஞ்சிருச்சு அதை. நான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் சிரிச்சோடனே அந்த மேமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு பதம் பார்க்குற மேம். அதை கரெக்டாக கெஸ் பண்ணி அது கேட்குது. அதுவும் இல்லாமல் அந்த மேம் என்னையவே பதம் பார்க்குற அப்படின்னு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. தப்பா சொன்னா கமெண்ட்லாம் வையாதீங்க. வஞ்சவங்க தமிழனே கிடையாது. புரியுதா? டனால் 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 வர குரல் ஜில்லா காஜலுக்கு தான் ஜில்லா காஜலுக்கு தான் ஜில்லா காஜலுக்கு தான் ஜிங் அஜிங் அஜிங். வாழ்த்துக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.